ஸ்டூடெண்ட்ஸ், குவார்டர்லி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் படிக்காம இருக்கீங்க. சோ வை? So what is the reason? So என்ன பண்ணலாம்? நாளைக்கு படிச்சுக்கலாம், நமக்கு தான் டேட்ஸ் இன்னும் இருக்குல்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ நமக்கு நாளைக்கு நீங்க டேட்ஸ் வந்து தள்ளி போடும் போது சோ எந்த ஒர்க்குமே நமக்கு கம்ப்ளீட் ஆகாது, எல்லாமே இன்கம்ப்ளீட்டா மட்டும் தான் இருக்கும். சரியா? சோ நீங்க ஒவ்வொரு டேவும் குட்டி குட்டி டாஸ்கா கம்ப்ளீட் பண்ணும்போது சோ அது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது அது உங்களுக்கு நிறைய நீங்க படிச்ச மாதிரி இருக்கும். சோ ஒரு பில்டிங்கே நம்ம பில்ட் பண்றோம், எடுத்தது ஒரு செங்கல் தான் வைப்போம் இல்லையா? எல்லா செங்கலும் வச்சிருவோமா? கண்டிப்பா கிடையாது. சோ அதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் படிக்க முடியும். சோ ஒரே ஸ்ட்ரெச்சா ஒரே நைட்ல எல்லா சாப்டர்ஸும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா இட் இஸ் இம்பாசிபிள். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ ஆல்வேஸ் நான் பாசிட்டிவா நினைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா இந்த லாஸ்ட் நைட் ஸ்டடி எல்லாம் வந்து பாசிட்டிவா நினைக்கவே முடியாது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நீங்க இன்னைக்கே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். நாளைக்கு படிச்சுக்கலாம். சோ செப்டம்பர் 18 தானே எக்ஸாம், இன்னும் எவ்வளவு டேஸ் இருக்கு அப்படின்னு இருக்கும். அவ்வளோ டேஸ்ல இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு. சரியா? சார் எவ்வளவு டேஸ் இருக்குங்கிறதையும் நான் கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த வீடியோல. ஓகே, சோ இது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு சோ அடுத்தடுத்து நீங்க எல்லாத்தையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ சென்டம் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது சோ இப்ப இருந்தே வந்து கொஞ்சம் குட்டி குட்டி டாஸ்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இதையுமே இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு ஓகே மேம் சொல்லிட்டாங்க நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடாதீங்க, இப்பவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ யாரெல்லாம் வந்து இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருங்க. ஓகேவா? எஸ், நான் உங்க ரியா ஃப்ரம் ஹண்டர் லேர்னிங். சோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இப்ப டோட்டலா நமக்கு எவ்வளவு டேஸ் இருக்கு அப்படிங்கறத தாண்டி சோ நமக்கு வந்து எந்த டேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 18 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? சோ செப்டம்பர் 18 ஸ்டார்ட் ஆகுது அண்ட் 26 வரைக்கும் இருக்கு. சோ இதெல்லாம் ஓகே. இன் பிட்வீன்ல டேஸ் வந்து பாருங்களேன் 19, 20 அண்ட் 22, 23, 24, 25. ஓகேவா? சோ இந்த டேஸ் எல்லாத்துலயும் நமக்கு எவ்வளவு டேஸ் லீவ் கிடைக்க போகுது? சோ ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், சோ ஒரு டே தான், அதுவும் இந்த சண்டே நமக்கு லீவ் கொடுத்துருவாங்க. சரியா? சோ சண்டே இல்லாம மத்த டேஸ் எல்லாத்துலயும் நமக்கு எக்ஸாம் இருக்க சான்சஸ் இருக்கு. சோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ 1 day or 2 days வந்து லீவ் இருக்கும். ஆனா 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ எனி 1 day மட்டும் தான் உங்களுக்கு லீவ் இருக்கும். சரியா? சோ அப்ப அந்த லீவை கன்சிடர் பண்ணி ஓகே நமக்கு எக்ஸாம் பிட்வீன்ல லீவு கிடைக்கும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது முடியாது. ஏன்னா 1 day லீவ்ல என்னப்பா படிக்க முடியும்? ஆமாவா? சோ போர்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு முடிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணணும்? அந்த போர்ஷன்ஸ் முடிக்க நீங்க அதை கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சோ நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு டேட் வந்து தள்ளி போடாதீங்க. சோ லாஸ்ட்ல வந்து கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும், அப்பவே படிச்சிருந்திருக்கலாம், அப்பவே நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஃபோக்கஸ்ஃபுல்லா வந்து எழுதி படிச்சிருந்திருக்கலாம், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் தோணும்பா. பட் நம்ம ஃபியூச்சர்ல அதை யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப நம்ம படிக்கணும் இல்லையா? சோ இப்பவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? சோ டோட்டலா நமக்கு எவ்வளவு டேஸ் இருக்குன்னு பாருங்க. சோ ஆகஸ்ட் 9ல இருந்து நீங்க 31st வரைக்கும் எடுத்தாலே சோ இந்த ஹாலிடேஸ் எல்லாம் போகவே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ டோட்டலா நமக்கு 15 டேஸ் தான் இருக்கு. சரியா? சோ இந்த 15 டேஸ்ல நம்ம சப்ஜெக்ட் எல்லாத்தையும் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி படிக்கணும். சோ அதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு ஷெட்யூலும் வந்து போடணும் இல்லையா? சோ ஒரு ஷெட்யூல் போட்டு படிக்கும் போது தான் கண்டிப்பா எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ அதே செப்டம்பர்ல வந்து பாருங்களேன் சோ செப்டம்பர் 1ல இருந்து 17 வரைக்கும் இருக்கு. சோ 17 கூட விடுங்க, அந்த பிஃபோர் டே நம்ம கண்டிப்பா தமிழ் தான் வந்து படிப்போம் இல்லையா? சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு கணக்கு எடுத்து பார்த்தாலுமே சோ 13 டேஸ் தான் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? சோ இங்க 14 டேஸ் கொடுத்துருக்கேன். சோ ஆல்மோஸ்ட் நமக்கு 13 டேஸ் தான் இருக்கும். சோ 15 + 13 நீங்க போட்டீங்கனாலே 28. பாத்தீங்களா எவ்வளவு டேஸ் இருக்கு? 1 month கூட கிடையாது. சோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிடா 1 month கூட இல்ல. சோ அதனால இப்ப இருந்தே ப்ளீஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ ஹாலிடேஸ்ல நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சோ பெருசா ஹாலிடேஸ்ல யாருமே வந்து படிக்க போறது கிடையாது. எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு மூவி பார்த்துட்டு சோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? சோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிட்டோம்னா இந்த 28 டேஸ்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 5 days ஆச்சும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால என்ன பண்றீங்க? அதையும் கொஞ்சம் சேர்த்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியாவா? ஓகே, சோ இதுல வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்குமே பாருங்க. சோ உங்க எல்லாருக்குமே தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து 5 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? சோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு தமிழ் படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், மேத்ஸ் படிக்கலாம், ஆர் எல்ஸ் நீங்க 1 டேலயே 3 சப்ஜெக்ட் படிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் பார்க்கலாம் இல்லையா? சயின்ஸ், தமிழ் அண்ட் மேத்ஸ் பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு குட்டி குட்டி ஷெட்யூல் நீங்களே தான் பண்ணணும்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி தனித்தனியா ஷெட்யூல் பண்ணி படிக்கும் போது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு போர்ஷன்ஸும் வந்து கம்மியான மாதிரி இருக்கும் அண்ட் எல்லாமே படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது ஏன் வந்து உங்களையே நான் பிளான் பண்ண சொல்றேன் அப்படின்னா ஸோ எல்லாமே உங்களோட கன்வீனியன்ஸ் டைமை பொறுத்து பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சில பேர் வந்து தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பட் மேக்ஸ்ல வீக்கா இருப்பாங்க. அப்போ அந்த 2 சப்ஜெக்டும் ஒரு நாள்ல படிக்கலாம். இல்லையா ஒருத்தர் சயின்ஸ்ல வீக்கா இருப்பாங்க, ஒருத்தர் மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங், வீக், மாடரேட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதனாலதான் கொஞ்சம் ஷெட்யூல நீங்களே உங்களுக்கு ஏத்த மாதிரி பில்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா சோ இட்ஸ் a well and good. ஓகே. சோ நம்மளோட 11th and 12th ஸ்டாண்டர்ட் பாருங்க. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கும் அண்ட் காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா. சோ இதுலயுமே உங்களுக்கு பயாலஜி இருக்கு அண்ட் சிஎஸ் உங்களுக்கு ஆட் ஆன் ஆகும். சோ இதுலயும் பியூர் சயின்ஸ் இருக்கிறவங்க தனியா பாட்னி படிப்பீங்க அண்ட் ஜுவாலஜி படிப்பீங்க இல்லையா. சோ இது எல்லாத்துக்குமே தனித்தனியா நீங்க ஷெட்யூல் போட்டு வச்சுக்கணும்ப்பா. சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க ஷெட்யூல்ல கரெக்டா இருங்க, அப்பதான் வந்துட்டு அதை ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலரா ஒரு 1 hour 1.5 hours வந்து டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ அது போக மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ஹை ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸோ இதில் 1 hour 1.5 hours சொல்றது எல்லாமே உங்களோட ஹாலிடேஸ்ல சரியா. ஸோ உங்களோட ஹாலிடேஸ்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஸோ இந்த லாங்குவேஜ் பேப்பருக்கு 1 hour 1.5 hours கொடுத்துட்டு ஸோ அந்த ரிமைனிங் பேப்பர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து ஸோ அதிக ஹவர்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் எந்த சப்ஜெக்ட்ல நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டைம் கொடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. இதையுமே நம்ம லாஸ்ட்ல பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க. ஸோ அதே மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் பிசினஸ் மேக்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக ஷெட்யூல் போட்டுட்டு தமிழ் இங்கிலீஷ் வந்து படிங்க. தமிழ் இங்கிலீஷை டீல விட்டுறாதீங்கப்பா. ஏன்னா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா, தமிழ் இங்கிலீஷ் தானே பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ்லயே நம்ம ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருமா. எஸ். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், தமிழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்குமே ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும். ஏன்னா அதில் வந்து நமக்கு நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் எழுதி வந்து படிங்க. ஸோ ஓரலாக அப்படியே வந்து படிச்சுட்டு போயிடாதீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் எழுதி பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஸோ அதே மாதிரி என்னடா இவ்வளோ ஹார்ஸ் படிக்கணுமா, 1 டேல நான் எப்படி இத்தனையா படிக்கிறது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ 1.5 hours வந்து தமிழுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இங்கிலீஷ்க்கு பண்ணுங்க. ஸோ ரிமைனிங் எல்லாத்தையும் வந்து டோட்டலாக நீங்கள் வந்து 2 hours 3 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரி எல்லாமே ஓகே. அப்போ ஒரு நாள் ஃபுல்லா நான் படிக்கணுமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா. நீங்க கண்டினியூவா ஒரே ஸ்ட்ரெச்சா படிக்கணுங்கிற நீட் கிடையாது. அப்படி படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பேட்டரி லோ ஆகி உட்காந்துருவோம் சரியா. ஸோ அப்ப நம்ம கொஞ்சமாவது ஒரு பிரிஸ்க் ஆகணும் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு டைம் வேணும். அதுக்கு தான் ஜஸ்ட் ஒரு பிரேக் டைம் எடுத்துக்கோங்க சரியா. பிரேக் டைமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிடா நீங்க வந்து 1/2 hour 1 hour அந்த மாதிரிலாம் எடுத்துறாதீங்க. ஒரு 15 minutes எடுங்கப்பா சரியா. இட்ஸ் மோர் தேன் எனஃப். ஓகே. ஸோ ஒரு 15 minutes எடுக்கும் போது ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது படிக்கிறதுக்கு மைண்ட் செட் வரும். ஸோ இதே ஒரு 1/2 hour நீங்க வந்து டைம் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். ஸோ ஓகே கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடும் சரியா. ஸோ அதனால நீங்க பிரேக் எடுக்கிறது கூட கொஞ்சம் கான்சியஸா பிரேக் எடுங்க. 15 minutes பிரேக் எடுத்தா போதும், அதுக்கு மேல நோ பிரேக். ஓகேவா. எஸ். ஸோ இதுக்கப்புறமா நம்ம எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனா ஒரு செக்லிஸ்ட் வேணுமா இல்லையா. ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன படிக்கணும், என்ன முடிச்சிட்டோம், இது எல்லாமே நமக்கு தெரியணும் இல்லையா. சோ அப்போ ஒரு செக்லிஸ்ட் போடுங்க. செக்லிஸ்ட் போட்டு நீங்க படிச்சதெல்லாம் டிக் பண்ணிட்டே வாங்க. பெண்டிங் இருக்கிறத ரவுண்ட் பண்ணுங்க. சோ அந்த பெண்டிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அதுலயே ஒரு ராங் மார்க் போடுங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும்போது ஒரு செக்லிஸ்ட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். சோ அந்த கிளாரிட்டி கிடைச்சது அப்படின்னாலே நீங்க பாதி கடலை தாண்டின மாதிரி தான். ஏன்னா அது தெரியாம தான் நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இஷ்டத்துக்கு படிச்சிருவோம், புக்கு திருப்புறதெல்லாம் படிச்சிருவோம், அந்த சாப்டர்ல இது படிச்சிருப்போம், இந்த சாப்டர்ல அது முடிச்சிருப்போம் எல்லாமே. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்க போறது கிடையாது, 5 subject 6 subject வந்து படிக்க போறோம். அப்ப எது எது படிச்சிருக்கோங்கிறது நமக்கு தெரியணுமா இல்லையா. சோ இப்போ சப்ஜெக்ட்டுக்கே நீங்க ஒரு செக்லிஸ்ட் போட்டு வைக்கணும். செக்லிஸ்ட் போட்டு சூப்பரா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா. சோ அதே மாதிரி நீங்க எப்பயாச்சும் ஒரு நாள் வந்து படிக்க கூடாது, டெய்லியுமே ஒரு ஸ்டடி பிளான் வந்து நமக்கு இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ டெய்லியுமே வந்து ஒரு டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டிஃபிகல்ட் சப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு வந்து மோர் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ அது போக ரிமைனிங் வந்து நமக்கு ஹோம் ஒர்க்ஸ் வந்து இப்போ நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து நீங்க செல்ஃப் ஸ்டடின்னு ஒன்று கொடுத்துட்டு ஸோ அந்த செல்ஃப் ஸ்டடியில உங்களோட டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் படிங்க.
ஓகேவா. சோ அது போக நம்மளோட ஹோம்ஒர்க். சோ ஹோம்ஒர்க்குமே ரொம்ப எல்லாம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்கப்பா, கொஞ்சமா லிமிட்டடா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதை வந்து டக்குனு முடிக்கிறதுக்கு பாருங்க. அப்பதான் நம்ம டெய்லியுமே படிக்கிறதுக்கு இன்னும் நமக்கு டைம் வந்து நிறைய கிடைக்கும். சரியா. சோ டெய்லி ஸ்டடி பிளான் கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சோ இந்த மாதிரி ஷெட்யூல ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்கணும். சோ இந்த பிளானிங் இல்லாம நம்மளால எதுவுமே வந்து பண்ண முடியாதுப்பா. சரியா. சோ ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா. சோ எவ்ரிடே நம்ம யூடியூப் சேனல்ல வந்து லைவ் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கோம். சோ மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. அதுலயுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ மறக்காம எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா. சோ நம்ம யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.